டாக்டர் பைல்ஸ் அண்ட் ஃபிஷர் ஒண்ணுதானே? நான் இப்ப வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுதாங்க பிரச்சனையே. வரவங்க எல்லாரும் எனக்கு பைல்ஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்ன தொந்தரவுன்னு சொல்ல மாட்டாங்க, பெயின்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை ப்ளீடிங்னு சொல்ல மாட்டாங்க, சதை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு பைல்ஸ் இருக்குது டாக்டர், ரொம்ப வருஷமாக எனக்கு பைல்ஸ் இருக்குது அப்படின்னு வருவாங்க. பைல்ஸில் யூஸ்வலி பெயினே இருக்காது. தெர் வில் பி லாட் ஆஃப் ப்ளீடிங். தனியாக ரத்தமாக போகிறது தான் பைல்ஸு. அது கூட ஒரு சதை உள்ளேருந்து வரும், உள்ளே போகும், வரும், உள்ளே போகும். நாளடைவில் அது வந்து வெளியவே இருக்கும். தட் இஸ் கிரேட் 4 பைல்ஸ். 1, 2லலாம் சதை வந்து உள்ளே போயிட்டு நிறைய ரத்தம் போகும். மோஷன் போய் முடிச்சதுக்கப்புறம் ரத்தமாக போகும், கூட ஒரு சதை இருக்கும். வேர் இஸ் அ ஃபிஷர், தமிழில் வந்து அது ஆசன வாய் வெடிப்பு இல்லை ஆசன வாய் புண்ணுன்னு சொல்லலாம். ஒரு கீறல், அந்த ஆசன வாய், அந்த ஏனஸோட வேர்ட்ஸில் தெர் வில் பி அ டேர். தட் இஸ் வாட் இஸ் அ ஃபிஷர். ஃபிஷரில் தெர் வில் பி எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். அந்த மோஷன் போகும்போது பயங்கரமாக வலிக்கும். ஒரு சிலருக்கு நாளடைவு ரொம்ப நாள் வச்சுருந்தாங்கன்னா மோஷன் போய் முடிச்சதுக்கப்புறமே அந்த வலி வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஃபிஷர் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த புண்ணு வந்து ஆறி ஆறி வர்றதுனால அந்த இடத்துலையுமே ஒரு சின்னதாக சதை வளர்ந்துடும். ஸோ சதை இருக்குது, ரத்தம் போகுது அப்படின்னா யூஸ்வலி பைல்ஸ் தானே அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் பைல்ஸ் how it presents is that it will mostly be painless and there will be a lot of bleeding. Whereas fissure there will be a lot of pain. You'll have a lot of pain more than the bleeding. This is the key difference between a fissure and a piles.